அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு சிறந்த நாள் தான். அதில் என்ன அமல்கள் செஞ்சாலுமே கட்டாயம் அதற்குண்டான கூலி அல்லாஹ் தஆலா தருவான். ஆனாலும் சிறந்த நாட்கள் அப்படின்னு ரசூல்லாவும் அல்லாவும் சிறப்பித்து சொல்லப்பட்ட சில நாட்களை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். அந்த நாளில் நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல்கள் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி ஒவ்வொரு கிழமையையும் ஒவ்வொரு சிறந்த நாட்களையும் நம்ம அமல்களை கொண்டு அலங்கரிக்கும் போது எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே வாழ்க்கையை நல்ல முறையில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போவான். நம்முடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது, நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு பல தலைமுறைகள் செல்வ செழிப்போட, நல்ல ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலுடைய தாக்கம் கட்டாயம் நம்முடைய பல தலைமுறையினருக்கும் அல்லாஹ் தஆலா தருவான். நமக்கு ஒரு அமலால் கிடைக்கக்கூடிய ரஹ்மத் நம்முடைய தலைமுறைகளுக்கும் அல்லாஹ் தருவான். எனவே உங்களுக்கு கிடைச்ச எந்த நாளையுமே நீங்கள் வீணடிக்காதீங்க. அது மட்டும் இல்லை, வாரத்தில் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு அமலையாவது கூடுதலாக செய்கிறதுக்கு பாருங்கள். அதை வழக்கமாக வச்சுக்கோங்க. நான் வியாழக்கிழமை இந்த நேரம் நான் ஓதிட்டுருப்பேன், வெள்ளிக்கிழமை இந்த நேரம் நான் தொழுவேன், நான் திக்ரு செய்வேன், நான் குரான் ஓதுவேன் அப்படின்னு இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையை நீங்கள் ரொம்ப சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட குடும்பத்தினருடைய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இன்றைக்கு வியாழக்கிழமையில் நம்ம எந்த மாதிரி அமல் பார்க்க போகிறோம் அப்படின்னா 21 குட்டி திக்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த திக்ரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை மட்டும் ஓதி பாருங்க. உங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா கண்டுபிடிச்சு ஒன்று விடாமல் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லோருமே தேடக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இதில் இருக்குது. நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், எனக்கு வேறு தேவை இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு வேறு தேவை இருக்கும். ஆனால் இந்த திக்ரை ஓதும்போது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லோருடைய துஆவுமே கபூலாகும். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான வார்த்தைகளை கொண்ட ஒரு கோர்வையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 21 குட்டி திக்ரு. 21 திக்ரு ஓதணுமா அப்படின்னு பெருசாக எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப குட்டி திக்ரு தான். இதை நீங்கள் பார்த்து ஒரு முறை ஓதுனா கூட போதும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு மக்ரிபுக்கு பிறகு 3 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அனைத்தையுமே உங்களுக்கு நிறைவாக தருவான். இப்போது அப்படிப்பட்ட அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல ஒரு சிறந்த சலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அஸ்ஹாபி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அடுத்தது ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. முதல்ல செலவாத்தை பார்த்தாச்சு, அடுத்தது இஸ்திக்ஃபார் பார்த்தாச்சு. இந்த ரெண்டுமே துஆக்கள் கபூலாகக்கூடிய அம்சங்கள் கொண்டது தான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடையையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. இதை சொல்லி கண்டிப்பாக ஒரு துஆவை கேட்டோம் அப்படின்னா அது நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, எல்லா துஆவுமே இது இல்லாமல் நிறைவு பெறாது. இப்போ அதை நம்ம ஆரம்பத்தில் சொல்லியாச்சு. அடுத்தது நம்ம சொல்ல போகிறது எல்லாமே அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் தான். ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புண்டு. இந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்லும்போது எல்லா சிறப்புகளுமே நமக்கு கிடைச்சிடும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய எந்த பெயரை கொண்டு நம்ம துஆ கேட்டாலும் அது கட்டாயம் நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த திருநாமங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல யாதல் ஜலாலி வல்லிக்ராம். அடுத்தது அல்லாஹு சமத். அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். இதை நம்ம சொல்லும்போது எந்த தேவையுமே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய அத்தனை துஆவையும் கபூலாக்கி தருவான். அடுத்தது அல்லாஹு ரப்பி. அல்லாஹுவே, என்னுடைய ரப்பே அப்படின்னு அழைக்கக்கூடியது. அடுத்தது அல்லாஹு ஷாஃபி. அல்லாஹுவே நிவாரணம் அளிக்கக்கூடியவன். அல்லாஹு காஃபி. அல்லாஹுவே போதுமானவன். யா ரஹ்மானு யா ரஹீம். யா வக்கீலு யா கஃபீல். யா கனியு யா முகுனி. யா ஃபத்தாஹு யா ரஸாக். யா அலியு யா அலீம். யா கவியு யா அசீஸ். யா வதூது யா மஜீத். யா அசீஸு யா கஃபார். யா ஹய்யு யா கய்யூம். லா இலாஹ இல்லல்லாஹ். இல்லல்லாஹு இல்லல்லாஹ். அல்லாஹு 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 அல்லாஹ்.
நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டி இந்த முறைப்படி நீங்கள் இந்த திக்ருகளை, இந்த திக்ரு கோர்வையை நீங்கள் இன்றைக்கு மக்ரீபுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பார்த்து ஒரு முறை ஓதுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா 3 முறை நீங்கள் ஓதிட்டு கேட்டீங்க அப்படின்னா அதற்கும் ஏராளமான நன்மைகளை நீங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். இதில் எல்லாமே இருக்குது. எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் சொல்லும்போது எல்லா காரியத்திற்குமே அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான். எனக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான், என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், அல்லாஹ் தேவைகளற்றவனாக இருக்கிறான். இப்படி அல்லாஹினுடைய தன்மையை கொண்டு அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இதில் ஏராளமாக இருக்குது. ரிசுக் அளிக்கக்கூடியவனே, வெற்றி அளிக்கக்கூடியவனே, செல்வ சீமான் ஆக்கக்கூடியவனே, உயிர் உள்ளவனே, என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே, அனைத்தையும் மிகைத்தவனே, அற்புதமான வார்த்தைகள் இதில் இருக்குது. இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம சொல்கிறதுக்கே நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும். அந்த அளவு ஒட்டுமொத்தமாக சேர்த்த ஒரு கலவை இன்ஷா அல்லாஹ். இந்த நாளையும் இந்த திக்ரையும் நீங்கள் வீண் பண்ணாதீங்க, பயன்படுத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாரமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லது உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு செல்வம் வேணுமோ, எவ்வளவு சந்தோஷம் வேணுமோ, எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு ஆரோக்கியம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு அழகு, எது வேண்டுமோ இந்த திக்ரை கொண்டு கேளுங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவையாக இருக்குதோ அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். ஏன்னா இதில் எல்லாமே நிறைவாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ஆரோக்கியத்தை மட்டுமே கேட்டிருந்தோம் அப்படின்னாலும் நம்ம எல்லா வார்த்தைகளையும் சொன்னதுனால நமக்கு எல்லா விதமான சிறப்புகளுமே கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திக்ரை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அது மட்டுமல்ல, இந்த பதிவை கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியையும் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே தந்தருள்வான். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, நிறைய நபர்கள் நம்பிக்கையோடு வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்க நம்ம தயாரிப்பான கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பொடி மற்றும் இன்ஸ்டா க்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.